பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அல்லேலூயா. இந்த வசனம் ஆண்டவர் அந்த பரிசேயர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதாவது ரெண்டு விதமான போராட்டம் இருக்குது. ரெண்டு கிங்டம் இருக்குது. ஒரு ஒன்று காட்ஸ் கிங்டம், ஒன்று டார்க்னஸ், சாத்தானோட டெவில் கிங்டம். அப்போ ஆண்டோடைய கிங்டத்தில் இணைகிறவர்கள், தேவன் ராஜ்யத்திற்காக உழைக்கிறவர்கள், தேவன் ராஜ்யம் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்கள், அவர்கள் அவரோடு இணைந்திருக்கிற அந்த கிங்டம், அவரோட தேவனோட கிங்டத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அப்படி தேவனோட கிங்டத்தில் இணையாதவர்கள் எல்லாமே டெவில் கிங்டம், டார்க்னஸ் ஆஃப் தி கிங்டம், அதில் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். ஆண்டோட இணையாமல், ஆண்டோட கிங்டத்தோடு இணையாதவர்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதியாக இருக்கிறாங்க. என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆண்டவர் அவங்களை கைவிட்டுருவார். அதுதான் பரிசேயர்களை பார்த்து கேட்குறார். நீங்கள் என்னோட ராஜ்யத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் இணையவில்லை என்றால் நீங்கள் என்னோடு சேர்க்காதவர்கள், எனக்கு விரோதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த வசனத்தின் ஆழத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்நாளில் கூட நாம் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறது என்னவென்றால், இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இதுவே அணுகிற நாள், இதுவே இரட்சணிய நாள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் அதுக்காக ஓடி உழைக்கிற ஜனங்களாக ஆண்டவர் நம்மளை வேறுபிரித்து எடுத்திருக்கிறார். நம் தேவன் ராஜ்யத்திற்காக ஒவ்வொரு தூண்களாக நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். தேவராஜ்யம் இந்த பூமியிலே வரவிருக்கிறது. எந்த நிமிஷத்தினாலும் ஆண்டு வருகை இருக்கலாம். அவர் இந்த பூமியிலே ராஜ்யத்தை, அவரோட 1000 வருட அரசாட்சி ராஜ்யத்தை அமைப்பதற்கு அவர் அதி சீக்கிரத்திலே அந்த காலங்கள் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. அதற்கு முன்பே நம் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். எப்படி யோவான் ஸ்நானன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னபடி, இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவருடைய ஊழியக்கால ஆரம்பத்தில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதே போல் தேவனை அறிந்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவருடைய அன்பை ருசித்த பிள்ளைகள் நாம் அனைவரும் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாக அநேகர் இருளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒளிநிடத்துக்கு வரும்படியாக மனம் திரும்புதலுக்கு என சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். பரலோக ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கிறதுக்கு நாம் வழிகளை அதற்கு ஆயத்தம் பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அதாவது காட்ஸ் கிங்டம் பீப்புள். நாம் அதில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேராதவர்கள் எல்லாமே சிதறடிக்கிறார்கள், ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வோமா? ஆண்டோட ஊழியத்தை செய்வோம். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம். கர்த்தர் இவ்வேளையில் அதற்காகவே அழைக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜூன் மாதம் 22ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே ஆண்டவரே, காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமக்கென்று ஆண்டவரே வலிமையாக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்ய உடைய அன்பு நெருக்குதன் ஏவுதல்னாலே
ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தீரே ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற வார்த்தைக்கு ஆண்டவரே, என்னால் முடிந்தது உமக்காக செய்வேன் ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணிப்போடு நாம் அதை சிந்தித்து ஆண்டுடைய தேவர் ராஜ்யத்தின் காரியங்களுக்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாக நாம் நம்மளே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இந்த நாளை தூங்குவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் பிரசனம் மகிமையாக இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.